ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி வீடியோவில் இப்போ என் கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த TOZO HT2 அப்படின்ற ஓவர் த இயர் ஹெட்ஃபோனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஹெட்ஃபோன் என்கிட்ட ஒரு 20 நாளாக இருக்குது. ஸோ 20 டேஸ் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணதுலேருந்து சில விஷயங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் நான் யூஸ் பண்ணதுலேருந்து எப்படி இருக்குது, என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்கு. அதனால் ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வரதுனால பேக்கேஜிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. சுற்றி ஃபுல்லாகவே நமக்கு அந்த பபிள்ஸ் கவர் வச்சு ரேப் பண்ணிவிட்டு எட்ஜஸ் பாக்ஸோட எட்ஜஸ்லாம் டேமேஜ் ஆகக்கூடாது, கார்னர் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக்கில் ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பேக்கேஜிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நமக்கு பாக்ஸுமே எந்த டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக நமக்கு வந்து சேர்ந்துச்சு. மற்றபடி பாக்ஸில் பார்த்திங்கன்னா முன்பக்கம் இதோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. TOZO HT2 அடாப்டிவ் ஹைப்ரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் தான் இது. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக பின்பக்கம் நிறைய விஷயங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்த பற்றியும் உள்ளே பார்க்கலாம். மற்றபடி இதை இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இதில் வரது இதோட புக்லெட் தான். யூசர் மேனுவல், குக் கைடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சைடில் வச்சிடும். இது போக நம்மளுடைய TOZO HT2 ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹெட்ஃபோன் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கு, டீட்டெயிலாக பேசலாம். இது போக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் நமக்கு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த சார்ஜிங் கேபிள், டைப் சிக்கான சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி போர்ட் தான், அதை வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது போக ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணியும் நம்ம இதில் சாங்ஸை கேட்க முடியும். இது போக ஆக்ஸ் கேபிள் வழியாக நம்ம வயர்டாகவும் இதை யூஸ் பண்ணி நம்ம சாங்ஸ் கேட்க முடியும். சார்ஜ் பேட்டரிலாம் இல்லாதப்ப. ஸோ அதற்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு ஒரு ஆம்பியன்ஸான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல்லான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்மளோட காதை ஃபுல்லாகவே இப்படி கவர் பண்ணிடும். காது மேலே ஃபுல்லாகவே கவர் ஆகிறதுனால இதில் இன்னும் பெட்டரான நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுக்க முடியும். ஸோ சரௌண்டிங்கில் உள்ள நாய்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி நமக்கு இன்னும் பெட்டரான ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஆக்சுவலி இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்கும். ஸோ அது வேணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் மெயினாக இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த மாதிரியான ஓவர் த ஹெட்ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் பில்ட் கம்ஃபர்ட்டாக நமக்கு இருக்கணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் TWSஐ கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வெயிட் அதிகமாக தான் ஆக்சுவலி இது இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம ரொம்ப நேரம் நம்ம காதில் மாட்டிருக்கோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னும் பட்சத்தில் நம்ம அன்ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் பில்ட் அண்ட் கம்ஃபர்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் இதோட கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிட் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி இங்கே டாப்பில் பார்த்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஹெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அழகாக ஃபிட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த வகையில் அதுலேயும் பிரச்சனை இல்லை. இது போக இந்த ஹெட்ஃபோன்ஸுடைய குவாலிட்டி ஆக்சுவலி பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த பிளாஸ்டிக்குடைய குவாலிட்டி பார்க்கும்போது லுக் வைஸ் நமக்கு ஒரு ப்ரீமியமான ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணுறோம்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கான ஒரு குவாலிட்டியில் தான் ஆக்சுவலி இந்த ஒரு ஹெட்ஃபோன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இது போக நம்ம காதில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஏரியா, ஸோ இந்த ஏரியா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குஷன் வந்து ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் காதில் யூஸ் பண்ண முடியாது. நம்ம காது அதுவே ஒரு பெயின் அப்படின்றத க்ரியேட் பண்ணிவிடும். பட் இதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீத்தபிள் ஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே சில்கியாக, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அண்ட் உள்ள ஏர் சர்க்குலேஷனும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப நேரம் நம்ம காதில் இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சாங்ஸ் கேட்குறோம் அப்படின்னாலுமே நமக்கு ரொம்பவே ஸ்வெட்டிங் இருக்காது. அதே மாதிரி பெயினும் எந்த ஒரு பெயினும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கொடுக்கும். ஸோ அந்த வகையில் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டியில் நல்லாவே இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன் இந்த பட்ஜெட்டுக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது, கம்ஃபர்ட்டாகவும் நல்லா இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் காதில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஹெட்ஃபோனை தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோன் நம்ம அவுட் சைட்லாம் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதற்காக இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரியான டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக ஃபோல்ட் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸும் இங்கே ஆக்சுவலி இதில் இருக்குது. இப்போ அடுத்து இதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா LED இண்டிகேஷன் இருக்குது. ஸோ ஆன் ஆகும்போது அது எரிஞ்சு நமக்கு ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதா அப்படின்றதெல்லாம் இண்டிகேட் பண்ணும். இது போக இதே பட்டனை தான் நம்ம ப்ளே அண்ட் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ சாங்ஸை ப்ளே பண்ணும் பாஸ் பண்ணாலும் இந்த பட்டன் தான் யூஸ் பண்ணணும். இது போக ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆக்சுவலி வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதையே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது சாங்ஸை ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இதையே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஆக்ஸ் கேபிளுக்கான போர்ட் 3.5 ஜாக் போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வயர்டு ஹெட்ஃபோனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டைப் C
சி சார்ஜிங் போர்ட். ஸோ சார்ஜிங் போர்ட் வந்து டைப் சியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சார்ஜ் பண்ணிக்க முடியும், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடும். இது போக பார்த்தோம்னா மைக் இருக்குது அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் பார்க்கும்போது ஆக்சுவலி இதில் நமக்கு 3 மோட் இருக்குது. நார்மல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோடு. ஸோ வெளில பேசுகிறவங்களுடைய வாய்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு மாற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரினா ஒரு 3 மோடு இதில் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஹெட்ஃபோனை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. டோசோ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் மூலியமாக உங்களால் 3 மோட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி நார்மல் நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அது போக டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்கும். பட் இதுவே நீங்கள் இந்த ஆப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு 6 விதமான நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான சப்போர்ட் அங்கே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக இதோட ஆடியோவை நீங்கள் டியூன் பண்ணணும், இக்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அது எல்லாமே இந்த ஆப் கண்ட்ரோல் மூலியமாக நீங்கள் உள்ளே எப்படி வேணாலும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேஸ் எந்த லெவலில் வேணும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். அதற்கு ஆப் சப்போர்ட்டும் இந்த ஹெட்ஃபோனில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரினா ஓவர் த ஹெட்ஃபோன்ஸ் எப்போவுமே சைஸ் பெருசாக இருக்கும், பல்காக இருக்கும் அப்படின்றதுனால இதில் நமக்கு பெரிய பேட்டரி லைஃபை கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இதில் பார்த்தீங்கன்னா 500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி 60 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி டோசோ ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா நான் கடந்த 20 நாளாக யூஸ் பண்ணுறேன். அண்ட் 20 நாள் நான் யூஸ் பண்ணதில் இது வரைக்கும் 130 கூட சார்ஜ் பண்ணல. நான் ஸ்டார்டிங்கில் வந்து அதில் என்ன சார்ஜ் இருந்துச்சோ அதுலேருந்து இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் ஆஃப்கோர்ஸ் நான் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி கணக்கு பண்ணும்போதுமே ஒரு 50 மணி நேரம் கிட்ட எனக்கு ஆக்சுவலி வந்துருச்சு. இன்னுமே ஒரு 20% கிட்ட ஆக்சுவலி இதில் சார்ஜ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சார்ஜ் பேட்டரி பேக்கப் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு பெரிய பேட்டரி பேக்கப்பும் இதில் கிடைக்குது. அதே மாதிரி அடுத்து ஹெட்ஃபோனில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அடுத்து ஆடியோ குவாலிட்டி. ஸோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அந்த வகையில் இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஹெட்ஃபோன் மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆம்பியன்ஸான பீஸ்ஃபுல்லான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கான ஏற்ற ஒரு ஹெட்ஃபோன் தான் இது. ஏன்னா இதில் லவுட்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ரொம்ப ஓவர் லவுட்னஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் காதில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைல்டான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. பட் ஆனால் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ கேட்கக்கூடிய சாங்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயிலிங் எல்லா சவுண்டுமே டீட்டெயில்டாக நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஈவன் உங்களுக்கு கொஞ்சம் லவுடாக வேணும், பேஸ் இன்னும் ஹெவியாக வேணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான ஆப் நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி அந்த ஆடியோவை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணியும் நீங்கள் சாங்ஸை கேட்க முடியும், ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க முடியும். பட் இதில் டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ஒரு மைல்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிளாரிட்டியோட ஒரு டீட்டெயிலிங்கோட நல்ல டீட்டெயிலிங்கோட உங்களுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அது இதில் நல்லா கொடுத்துருக்காங்க. நான் கேட்ட வரைக்குமே எனக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாவே இந்த ஹெட்ஃபோனில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மற்றபடி இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ மெயினாக இந்த பாக்ஸில் அவங்க ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காதே அதுதான் அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது. நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 38 டெசிமல் வரைக்கும் நாய்ஸை பிளாக் பண்ணி நமக்கு அரெஸ்ட் பண்ணி நமக்கு இதில் ஆடியோ குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம நார்மலாக ஒரு சரௌண்டிங்கில் ஒரு 4-5 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம உட்காந்து சாங் கேட்குறோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆட் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அவங்களுடைய நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கொடுக்குது. அதே மாதிரி நம்ம சரௌண்டிங்கில் நாய்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் போய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது யூஸ் ஆகுது. நல்லாவே அரெஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் எஃபெக்டை நமக்கு இதில் கண்டிப்பாக கொடுக்குது. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இது போக டிரான்ஸ்பரன்சி மோட் நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கும் போது நீங்கள் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இன்னொருத்தவங்கள்ட்ட ஆப்போசிட்டில் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய சவுண்டும் உங்களுக்கு கேட்கணும், சாங்கும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ராவாக அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதில் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்களே அதை டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது ஆன் ஆகுது. பட் அந்த அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அப் டு த மார்க்கா இல்லை. எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும் அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப பெரிய எஃபெக்ட் எனக்கு ஆக்சுவலி ஃபீல் ஆகலை. பட் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்குது. நமக்கு நாய்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்குது. பட் இந்த அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது அந்த அளவுக்கு எனக்கு எஃபெக்டிவாக இந்த ஹெட்ஃபோனில் தெரியலை. ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோனாக இருக்குது. அதே மாதிரி ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸுமே நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது.
ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் ஆடியோவை கஸ்டமைஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் அது எல்லாமே இந்த ஹெட்ஃபோனில் என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. மற்றபடி இந்த ஹெட்ஃபோன் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் எனக்கு இது ஃபாரின்லேருந்து வந்துச்சு அப்படின்னு. நீங்கள் Amazon.in ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்க முடியாது. பட் ஆனால் Amazon.com ஸோ குளோபல் வெப்சைட் அமேசான் இருக்குல்ல, ஸோ அதில் ஆக்சுவலி இந்த ஹெட்ஃபோன் அவைலபிளாக இருக்குது. $49 கிட்ட ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு $10 கூப்பன்லாம் கூட கொடுத்துருந்தாங்க நான் செக் பண்ணும்போது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசானுடைய குளோபல் வெப்சைட்லேருந்து வாங்க முடியும். இல்லைனா இந்த டோசோக்குன்னு அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் அதற்கான லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. அது உங்களுடைய விருப்பம்.